எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். நான் உங்க சம்யுக்தா அருண். ஆமா, ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் சம்யுக்தா அருண் இன்னைக்கு கதை சொல்ல வந்துட்டாங்க. 2026ல நம்ம ஒரு புதிய தொடர சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வருஷத்தோட கடைசி கதை, ஒரு அருமையான கதையை கேட்க தயாரா இருக்கீங்களா? சபாஷ்! இந்த கதையோட பேரு சோனாவின் பயணம். இத தாரா திவாரிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஆனா தமிழாக்கம் பண்ணது நம்ம அழவள்ளியப்பா. கதை கேட்க தயாரா? ஒரு அம்மா ஒட்டகமும் சோனாங்கிற அதோட குட்டியும் பாலைவனத்துல மெதுவா நடந்து போயிட்டு இருந்துச்சாம். அன்னிக்கு வெயில் ரொம்ப கடுமையா இருந்தது. பிரகாசமான சூரிய வெளிச்சத்துல சுட்டு பொசுக்கிற மஞ்சள் நிற மணல் பளபளத்துச்சு. திடீர்னு சோனா நின்னுடுச்சு. மணல்ல பாதங்களை புதைச்சுக்கிட்டு, என்னால இன்னி கொஞ்சம் கூட நடக்க முடியாது. ஒரே தாகமா இருக்கு. எனக்கு தண்ணி வேணும். அப்படின்னு முணுமுணுத்துது. உடனே அம்மா ஒட்டகம் கீழே குனிஞ்சு அத பார்த்து, செல்லக்குட்டி, நீ தாகமா இருப்பன்னு எனக்கு தெரியும். அதோ பாரு தண்ணி, கிட்டக்க இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுச்சு. கொஞ்ச தூரத்துல வரிசையா இருந்த மரங்கள பார்த்து அது தன்னோட கழுத்தை நீட்டி பார்த்துது. அப்புறம், அதோ அந்த மரங்கள் உனக்கு தெரியுதா? பாலைவனத்துல எங்கேயாவது மரம் இருந்தா அங்க தண்ணி இருக்கும். அங்க ஒரு கிராமம் கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அங்க மத்த மிருகங்கள் இருக்கும். நீ அதுங்களோட விளையாடலாம். வா போலாம் எவ்ளோ அழகா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சோனா வேகமா நடக்க ஆரம்பிச்சுது. சீக்கிரமா 2 பேரும் அந்த மரம் இருந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அம்மா தன்னோட தலைய தூக்கி மோப்பம் புடிச்சுது. அப்புறம் இடது பக்கம் திரும்பி, இந்த வழியா வா, தண்ணி ரொம்ப கிட்டக்க இருக்கிறத மோப்பத்தால கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. உயரமான மரங்களுக்கும் அடர்ந்த புதர்களுக்கும் நடுவுல தெளிந்த குளிர்ச்சியான தண்ணி நிரம்பின ஒரு குளத்தை ரெண்டும் பார்த்துது. குனிஞ்சு அந்த தண்ணிய வேகமா குடிச்சுதுங்க. பக்கத்துல ஒரு மரத்துல உட்கார்ந்திருந்த காக்கா அதுங்கள பாத்துட்டு இருந்தது. சோனாவும் அதோட அம்மாவும் தண்ணி குடிச்சு முடிச்சதும், அடே அப்பா, நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு பெருமூச்சு விட்டுது காக்கா. அப்புறம் அந்த காக்கா தன்னோட தலைய இப்படியும் அப்படியுமா அசைச்சுக்கிட்டே, நான் பார்த்த மத்த மிருகங்களை எல்லாம் விட நிச்சயமா நீங்க தான் நிறைய தண்ணி குடிக்கிறீங்க. குடிச்சு குடிச்சா இந்த குளத்தை பொட்டலாக்கிடுவீங்க போல இருக்க அப்படின்னுச்சான். இத கேட்டு சிரிச்சுது அம்மா ஒட்டகம். இல்ல இல்ல, எங்களால அப்படிலாம் பண்ண முடியாது. ஆனாலும் நீ சொன்னதுல உண்மை இருக்கு. ஒட்டகங்களாகிய நாங்க ஒரே நேரத்துல நிறைய தண்ணி குடிப்போம். ஏன் அப்படின்னு கேட்டுச்சு காக்கா. நாங்க பெரும்பாலும் பாலைவனத்துல தான் வாழ்வோம். அங்க தண்ணி கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஆனா நாங்க அத பத்தி கவலைப்படுறதில்ல. ஏன்னா தண்ணியே இல்லாம எங்களால பல நாள் இருக்க முடியும். நாங்க எங்களோட வயத்துல தண்ணிய சேமிச்சு வைக்க தனியா ஒரு அறை இருக்கு. அத தவிர எப்போ எங்களுக்கு தண்ணி கிடைக்கலையோ அப்போ எங்களோட உடம்பே தண்ணிய உற்பத்தி பண்ணும். நாங்க இதுக்கு முன்னாடி எப்போ தண்ணி குடிச்சோன்னு உனக்கு தெரியுமா? எப்பா அப்படின்னு கேட்டுச்சு காக்கா. அதிசயமான இந்த மிருகங்களை பத்தி தெரிஞ்சுக்க அதுக்கு ஆர்வமா இருந்தது. 5 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு பதில் சொல்லுச்சு அம்மா ஒட்டகம். என்ன 5 நாளா அப்படின்னு ஆச்சரியத்தோட கத்துன காக்கா மத்த மிருகங்கள் கிட்ட இத பத்தி சொல்றதுக்காக வேக வேகமா பறந்து போச்சு. இத கேட்ட சோனாவுக்கு பெருமையா இருந்தது. நம்ம ரொம்ப சிறந்தவர்கள் இல்லையாம்மா அப்படின்னுச்சு. நிச்சயமா அப்படின்னாங்க அம்மா. 2 ஒட்டகங்களும் மர நிழல்ல உட்காந்துச்சு. உடனே அம்மாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு. சோனா, நீயும் தூங்கு அப்படின்னுச்சு அம்மா. ஆனா சோனா தூங்குமா இல்லம்மா, நான் சுத்தி பார்க்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டுடுச்சு சோனா. இதுக்குள்ள அந்த காக்கா ஒட்டகங்களை பத்தின செய்திய பரப்பிடுச்சு. காக்கா சொன்னத வயசான மிருகங்கள் அலட்சியப்படுத்திச்சு. ஆனா குட்டி மிருகங்களோ அந்த அதிசய மிருகங்களை பார்க்க உடனே புறப்பட்டுருச்சு. அதுங்க புதர்களுக்கு பின்னாடியும் பாறைகளுக்கு பின்னாடியும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போச்சு. ஒட்டகங்களோட கண்ணுல படாமலேயே அதுங்கள பாத்துடணுங்கிறதுக்காக. அப்போ சோனா இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறத அதுங்கெல்லாம் பாத்துச்சான். வாயாடி முயல் புதர்லேருந்து வெளியே குதிச்சு பின்னங்காலுக்கு மேல உட்காந்துக்கிட்டு சோனாவை உத்து பாத்துது. திடீர்னு அது சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. யார் நீ? எதுக்கு சிரிக்கிற? அப்படின்னு சோனா கோபத்தோட கேட்டுச்சு. நீ பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்க. நீ ஒரு அதிசயமான மிருகம்னு காக்கா சொல்லிச்சு. ஆனா நீ அதிசயமாவா இருக்க?
அவலட்சணமா அசிங்கமா இருக்க. நீள நீளமா காலு, வேடிக்கையான கூனல் முதுகு, நெட்ட கழுத்து அப்படின்னு கூறி சிரிச்சுது முயல். ஆடு, பன்னி, மான், நரி, மத்த மிருகங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சோனாவை சுத்தி நின்னு கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உன் பேர் என்ன? உன் முதுகுல பெருசா புடைச்சிருக்கே, அது என்ன? இனி உன்னை நாங்க கூனின்னு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பன்னி சிரிச்சுது. இல்ல இல்ல, நாம இத தட்டக்காலின்னு கூப்பிடுவோம். இத பாரு, அருவருப்பா நீளமா காலு, வேடிக்கையா தட்டையான பாதம் அப்படின்னு சொல்லிச்சு ஆடு. ஆடு இப்படி சொல்லிக்கிட்டே மேலையும் கீழையும் குதிச்ச மாதிரி தன்னோட மெல்லிய கால்களை காட்டுச்சு. இதோட நெட்ட கழுத்தை பத்தி என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, இதோட வாலை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி சோனாவோட குட்டையான வாலை சுட்டி காட்டுச்சு நரி. அப்புறம் என்னோட அழகான வாலை பாருங்க அப்படின்னு பெருமையா சொல்லி தன்னோட அடர்த்தியான வாலை அசைச்சு காட்டுச்சு. ஏன் அதை கேலி பண்றீங்க? என்னோட வாலை பாருங்க, இதுவும் அது மாதிரி சின்னதுதான் அப்படின்னு அன்போடையும் பண்போடையும் மான் சொல்லுச்சு. பாவம், சோனாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ரொம்ப வருத்தத்தோடையும் கோவத்தோடையும் அம்மா கிட்ட ஓடுச்சு. போகும்போது மத்த மிருகங்களோட சிரிப்பொலி காதுல விழுந்துகிட்டே இருந்தது. மான் மட்டும்தான் அதை கேலி பண்ணல. அம்மாவை பார்த்ததும் சோனா ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு தங்கம், என்ன அப்படின்னு அம்மா கேட்டாங்க. சோனா இன்னும் இன்னும் அழ ஆரம்பிச்சிடுச்சு. கண்ணீர் தார தாரையா வழிஞ்சுது. அம்மா. எனக்கு அந்த மிருகங்களை பிடிக்கல. அப்படின்னு சொல்லிச்சு சோனா. அதுங்க ரொம்ப பொல்லாத இருக்கு. அதுங்க எல்லாம் என்ன கேலி பண்ணுச்சுங்க. கூனி, தட்டக்காளின்னு எனக்கு பேரெல்லாம் வச்சு கூப்பிடுதுங்க. நான் இனிமே அதுங்களோட விளையாடவே மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே நடந்ததையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லுச்சு. அழாத செல்லம், அதுங்க உன்னை பார்த்து விளையாட்டுத்தனமா சிரிக்குதுங்க. நமக்கு ஏன் திமில் இருக்குன்னு அதுங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா எங்களுக்கும் திமில் வேணும்னு அதுங்க கேக்கும். ஏன் நம்மள மாதிரி தட்டையான கால் கூட வேணும்னு ஆசைப்படும் அப்படின்னாங்க அம்மா. ஆனா அசிங்கமா இருக்கே, எதுக்காக அப்படி? நாம எப்படி தண்ணீரை சேமிச்சு வைக்கிறோம்னு சொன்னேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம கொழுப்ப சேமிச்சு வைக்கிறது நம்மளோட திமில்ல தான். நமக்கு எதுவுமே சாப்பிட கிடைக்காத நாள்ல அந்த கொழுப்பு தான் நம்மளோட உணவாகும் அப்படின்னாங்க அம்மா. அது எப்படி? அப்படின்னு கேட்டுச்சு சோனா. நாம சாப்பிடுற உணவுல ஒரு பகுதி கொழுப்பா மாறி திமில்ல போய் சேருது. பாலைவனத்துல சில நாட்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவா உணவு கிடைக்கும்ல. சில சமயம் கொஞ்சம் கூட உணவு கிடைக்காது. அப்போ பசியால வாடி வதங்காம நம்மள பாதுகாக்கிறது இந்த கொழுப்பு தான். இந்த இடத்த மாதிரி உணவும் நீரும் இருக்கிற ஒரு பாலைவன சோலையை வந்து அடையற வரைக்கும் நாம நடந்து வரத்துக்கு சக்தியையும் அதுதான் கொடுக்குது அப்படின்னு பதில் சொன்னாங்க அம்மா. அப்பனா நம்ம நீளமான காலும் அருவருப்பான தட்ட பாதங்களும் எதுக்காக இருக்கு? அப்படின்னு கேட்டுச்சு சோனா. அது அருவருப்பானதுன்னு சொல்லாதடா கண்ணா, அது ரொம்ப பயனுள்ளது. நம்மளோட நீண்ட கால்களால நாம வேகமா நடக்கலாம். நம்மளோட பாதங்கள் வட்டமாவும் தட்டையாவும் இல்லாம இருந்தா அது மணல்ல புதைஞ்சு சிக்கிக்கும்ல. இதெல்லாம் மத்த மிருகங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா அதுங்க நம்ம மேல பொறாமப்படும் அப்படின்னாங்க அம்மா. அப்படியா? சரி, நம்மளோட நீண்ட கழுத்தால என்ன பயன்? அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட சோனா கேட்டுச்சு. நம்ம கால் நீளமா இருக்குல்ல, அதனால கழுத்தும் நீளமா தானே இருக்கணும். இல்லனா எப்படி நாம நிலத்துல இருக்கிறத எடுப்போம்? இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட நீளமான கழுத்து உயரமான மரங்கள்ல இருக்கிற இலைகளை பறிக்கவும் ரொம்ப தூரம் பார்க்கவும் உதவி பண்ணுது. நம்மளோட திமில், நீளமான கால், தட்டையான பாதம், நீண்ட கழுத்து எல்லாமே நமக்கு ரொம்பவும் பயன்படுற விஷயம். அதுக்காக நீ பெருமைப்படணும் அப்படின்னு பதில் சொன்னாங்க அம்மா. இப்போ சோனாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அம்மா தனக்காக ஒடிச்சு வச்சிருந்த பசுமையான இலையெல்லாம் சோனா நம் நம் நம்னு சாப்பிட்டுச்சு. அப்புறம் தூங்கிடுச்சு. அடுத்த நாள் அது மறுபடியும் புறப்பட்டுது. முயல், நரி, பன்னி, ஆடு எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தது. சோனா அதுங்கள திரும்பி கூட பார்க்கல. தலைய ஒசத்தி வச்சுக்கிட்டு தான் வழியே போச்சு. நாம அதை பின்தொடரவோம் அப்படின்னுச்சு நரி. எல்லா மிருகங்களும் சிரிச்சுக்கிட்டும் கேலி பண்ணிக்கிட்டோ அது பின்னாடியே போச்சு. சோனா அதுங்கள கவனிக்கவே இல்ல. தான் மாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தது.
வழியில இருக்கிற குளக்கரையில ஒரு அத்தி மரம் இருந்தது. அதுல பழுத்த பெரிய பழங்கள் ஆசைய தூண்டுச்சு. சோனா தன் தலைய உயர்த்தி சில அத்திப்பழங்களை பறிச்சு ருசி பார்த்தது. பழம் பார்க்க அழகா இருந்த மாதிரியே அதோட ருசியும் ரொம்ப நல்லா இருந்தது. சோனாவோட வயிறு ரொம்ப ஆரம்பிச்சுது. மத்த மிருகங்கள் அதை பார்த்தது. அதுங்களுக்கு எல்லாமே அத்திப்பழம் சாப்பிட ஆசையா இருந்தது. ஆனா கிளைகள் ரொம்ப உயரத்துல இருந்தது. நாம பக்குவமா கேட்டா அது நமக்கு கொஞ்சம் பழங்கள் தந்தாலும் தரும் அப்படின்னு சொல்லிச்சு மான். நான் அதை கேட்க போறதில்ல. நமக்கு வேணுங்கிற பழங்களை நான் பறிச்சு தரேன். என்னால எதுல வேணும்னாலும் ஏற முடியுங்கிறது தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கர்வத்தோட சொல்லிச்சு ஆடு. பின் கால்களால நின்னுக்கிட்டு முன்கால்களை தூக்கி அத்தி மரத்துல வச்சுது ஆடு. கிளைய நோக்கி தன் கழுத்தை நீட்டி நீட்டி பாத்துச்சு. எட்டவே இல்ல. கழுத்தை இன்னும் நீட்டி நீட்டி பாத்துது. அப்போ பாவம் அது தடுமாறி குளத்துக்குள்ள விழுந்துடுச்சு. உதவி உதவி அப்படின்னு அது கதறிச்சு. அதோட நண்பர்கள் எல்லாம் குளக்கரைக்கு ஓடி வந்ததுங்க. ஆனா அதுங்களால அதுக்கு உதவ முடியல. எல்லாமே ரொம்ப சின்ன மிருகங்கள். அதுங்களால எப்படி ஆட்டை தண்ணிலேருந்து வெளியே ஏற்ற முடியும்? அதுங்க திரும்பி சோனாவை பாத்துது. நீ ரொம்ப பெரியவன், தயவு செஞ்சு அதுக்கு உதவி பண்ணு அப்படின்னு எல்லாம் சேர்ந்து கூடி கெஞ்சினாங்க. உடனே சோனா குளத்துக்குள்ள இறங்கிச்சு. என்னோட முதுகுல ஏறிக்கோ வா அப்படின்னு சொல்லி குனிஞ்சுது. ஆடு நன்றியோட அதோட முதுகுல ஏறிக்குச்சு. சோனா பத்திரமா அதை கரைக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. ரொம்ப நன்றி, நீ ரொம்ப ரொம்ப நல்லவன். நான் உன்னை கேலி செஞ்சதுக்கு மன்னிச்சுடு. நாம நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு மூச்சு திணற சொல்லிச்சு ஆடு. சரி வா, எங்களோட விளையாடலாம். நீ ஆட்டை ஏத்திக்கிட்டு போனியே, அதே மாதிரி எனக்கு ஒரு சவாரி கொடு அப்படின்னு சொல்லிச்சு முயல். சரி வா வா அப்படின்னு சந்தோஷத்தோட கூப்பிட்டது சோனா. அன்னிக்குல இருந்து அதுங்க எல்லாம் நல்ல நண்பர்கள் ஆயிடுச்சுங்க. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? நான் முன்னாடியே ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கேன். சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல ஏதோ ஒரு கதையில, எந்த கதைன்னு எனக்கே சரியா ஞாபகம் இல்ல. ஆனா அந்த திருக்குறள் இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? சபாஷ், சொல்லுங்க பாக்கலாம். அதேதான். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அப்படின்னா என்ன? யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது கெட்டது பண்ணா அவங்கள நம்ம பழி வாங்கறது அப்படிங்கறது அவங்களுக்கு மறுபடியும் கெட்டது பண்றது கிடையாது. அவங்களே கூனி குறுகி போற மாதிரி, அவங்களே அவங்க பண்ண தப்ப நினைச்சு வருத்தப்படுற மாதிரி அவங்களுக்கு நல்லது பண்றதுதான். சோனா அதை தானே பண்ணா. அது மட்டும் இல்ல, இந்த கதையில இன்னொன்னு நடந்துச்சு கேட்டீங்களா? என்னதுன்னு கேக்குறீங்களா? சரி, நானே சொல்றேன். நம்மளுடைய நிறமோ நம்ம பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோங்கிறதோ நம்ம யாருங்கிறத முடிவு பண்ணாது. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளோட செயல்கள், இதுதான் நம்ம யாருங்கிறத முடிவு பண்ணும். அதனால ஒருத்தர் பார்க்க எப்படி இருக்காங்கங்கிறத வச்சு அவங்கள கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோ ரொம்ப தப்பு குழந்தைங்களா. சரியா? அப்படி யாராவது உங்களை கேலி பண்றாங்க அப்படின்னா, இந்த கதையில வர சோனாவோட அம்மா சோனா கிட்ட என்ன சொன்னாங்கங்கிறத நீங்க உங்க மனசுக்குள்ள போட்டு அலசிக்கங்க. அப்போ நீங்களும் சோனா மாதிரி புத்திசாலித்தனமா, திறமையா அந்த நிலைமையையோ சூழ்நிலையையோ உங்களால கையாண்டிட முடியும். சரியா குழந்தைங்களா? 2026 ஆரம்பிக்க போகுது. 2026ல ஒரு புதிய தொடரோட உங்களை சந்திக்க நான் தயார். நீங்களும் தயாராகுங்க. அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.